أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي السلام عليكم ورحمة الله وبركاته. காலையிலிருந்து கல்வி குறித்தான மிக முக்கியமான விஷயங்களை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். இப்போது மிக முக்கியமாக எனக்கு முன்னாலே பேசிய சகோதரர் அனஸ் வந்துட்டு சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியில் நம்ம என்ன பண்ணிகிட்ருக்குறோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. மிக முக்கியமாக நாம் தவற விட்டிருக்கக்கூடிய இந்த பாலிசி மேக்கிங் சம்பந்தமான விஷயங்கள் என்ன. ஏன்னா பொதுவாகவே என்ன ஒரு பார்வை இருக்குதுன்னு சொன்னால், சயின்ஸ் படிக்கிற ஸ்டூடெண்ட்லாம் பிரில்லியன்ட் ஸ்டூடெண்ட்டு, யாருக்கெல்லாம் சயின்ஸ் வரலையோ அவங்கெல்லாம் பிரில்லியன்ட் அல்லாத ஸ்டூடெண்ட்டுங்கிற ஒரு பாகுபாடு ஸ்கூல்லே இருக்குது. அப்படி தானே? ஸ்கூல்லே வந்து ஃபஸ்ட் குரூப்னா என்ன குரூப்புங்க? ஃபஸ்ட் குரூப்னா மேக்ஸ் பயாலஜி, செகண்ட் குரூப்னா பியூர் சயின்ஸு, தேர்டு குரூப்பு தான் காமர்ஸ். ஃபஸ்ட் குரூப்பு பசங்க பொண்ணுங்க வந்து தேர்ட் குரூப்கிட்ட வந்து பழக மாட்டாங்க. கேட்டால் வந்து அவங்க வந்து டீக்ரேட் ஆகிடுவாங்களாம். அதனால் அந்த மாதிரி ஒன்று இருக்குது. ஆனால் உண்மையாலுமே யார் ரொம்ப பவர்ஃபுல்லு அப்படின்னு கேட்டால் ரெண்டு பேருமே ஈக்குவல் பவர்ஃபுல் தான். ஆனால் அதை விட ஒரு படி மேலே போய் பாலிசி மேக்கிங்கில் நமக்கு என்னெல்லாம் வாய்ப்பு இருக்குது, சயின்ஸ் எடுக்காத மாணவர்கள் அவர்களுக்கான வாய்ப்புகள் என்ன, அதனுடைய அதிகாரத்தினுடைய வீச்சு என்ன அப்படின்றது சம்பந்தமான இதை பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். அப்போது நம்ம மிக முக்கியமாக புரிஞ்சிக்க வேண்டியது என்னன்னு சொன்னால், இந்தியாவில் வந்து பவர் வந்து 3 இடத்துல தான் இருக்குது. இந்தியன் கான்ஸ்டியூஷன் வந்து இந்தியாவுடைய பவர் சென்டர்ஸ்ன்னு சொல்லி 3 இடத்த தான் சொல்லுது. என்னன்னு சொன்னால் நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும். முதல்ல என்னங்க? லெஜிஸ்லேஷன், சட்டம் இயற்றக்கூடிய இடம். ரெண்டாவது அந்த சட்டத்தை எக்ஸிக்யூட் பண்ணுற இடம் அட்மினிஸ்ட்ரேஷன். தமிழ்நாட்டில் இருந்தால் டிஎன்பிஎஸ்சி, ஆல் இண்டியா போனால் யூபிஎஸ்சி. மூன்றாவது மிக முக்கியமாக இந்த இயற்றப்பட்ட சட்டமோ அல்லது சட்டத்தை செயல்படுத்தும் விதமோ கான்ஸ்டியூஷனுக்கு எதிராக இருந்தால் யார் வருவான்னு சொன்னால் ஜுடிஷியரி வரும். அப்போ இது 3 தான் இந்தியாவுடைய பவர் செக்டார்ஸ், பவருடைய முக்கியமான விஷயங்கள். இது 3 இடத்துக்கும் எந்த கம்யூனிட்டி போதோ அந்த கம்யூனிட்டி வந்து எம்பவர்டு கம்யூனிட்டியாக மாறி போயிடும். இதில் ஒரு இடத்துக்கு மட்டும் போனால் பத்தாது. நம்ம என்ன பண்ணுறோம்னா தவறான புரிதல்னால இதில் ஏதாவது ஒரு இடத்துக்கு போனால் போதுன்ற மாதிரி புரிஞ்சுக்கணும். ஆனால் 3 இடத்துக்கும் நம்ம போக வேண்டிய தேவை இருக்குது. ஏன்னா எந்த கம்யூனிட்டி டெவலப் ஆகணும்னு நினைக்குதோ அந்த கம்யூனிட்டி இந்த 3 இடத்துக்கும் போகணும். சட்டம் இயற்றக்கூடிய இடத்துக்கும் போகணும், அது எக்ஸிக்யூட் பண்ணக்கூடிய அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு போகணும், அதே போல் ஜுடிஷியரிக்கும் போகணும். இதைத்தான் என்ன சொல்லுவோம்னு சொன்னால் பாலிசி மேக்கிங் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இப்போ நமக்கு சிம்பிளாக புரிகிற மாதிரி சொல்லணும்னாக்கா பாலிசி மேக்கர்னா யார், பாலிசி மேக்கருடைய இம்பார்ட்டன்ட் என்ன அப்படின்னு புரிஞ்சுக்கிற மாதிரி இருந்தால் இங்கே பாருங்க. நம்ம இவங்க யாருங்க? டேக்ஸ் போடுறவங்களா? டேக்ஸ் மினிஸ்டர், சாரி ஃபினான்ஸ் மினிஸ்டர். இவங்க யார்? ஃபினான்ஸ் மினிஸ்டர். நம்மளை பொறுத்த வரைக்கும் என்னன்னு சொன்னால் டேக்ஸ் எல்லாம் இவங்களே தான் போடுறாங்க, இவங்களே தான் எல்லாம் பண்ணுறாங்கன்னு நம்ம நினச்சிக்கிறோம். ஆனால் உண்மையாலுமே பார்லிமெண்ட்டில் வந்து இந்த பட்ஜெட்டை வாசிக்கிறது மட்டும்தான் யார்? இவங்க மொத்த பட்ஜெட்டையும் போட்டு தர்றது யார்? அவங்க டீம் தான் என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னால் மொத்த பட்ஜெட்டையும் போடுவாங்க. இது கிட்டத்தட்ட ஒரு 6 மாதம் நடக்கும். நீங்கள் பிப்ரவரியில் தாக்கல் பண்ண போகிறாங்கன்னு சொன்னால் இந்த வருஷம் ஆகஸ்ட்லேயே அதுக்கான ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. நிறைய சிட்டிங் நடக்கும். சிட்டிங் நடந்து ஃபைன் டியூன் ஆகிட்டே வரும். ஃபைன் டியூன் ஆகி ஃபைனலாக ஒரு பண்டல், ஒரு பேப்பர் கிடைக்கும். அந்த பேப்பர் தான் பட்ஜெட் அப்படின்னு சொல்லக்கூடியது. அப்போது நமக்கு தெளிவாக தெரியுது என்னன்னு சொன்னால், அதாவது ஆட்சியாளர்கள் வந்து வெறும் முகம் மட்டும்தான், அதிகாரத்தில் இருக்கிறது யாருன்னு சொன்னால் பாலிசி மேக்கர்ஸ் தான். அப்போ நம்ம அந்த இடத்துக்கு போகணும். இந்த 8 பேர் தான் இந்த மாதிரி ஒரு டிபார்ட்மெண்ட்லேயே இருக்காங்க. ஃபாரின் மினிஸ்ட்ரி தனியாக இருப்பாங்க, ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரியில் இருப்பாங்க, ஹோம் மினிஸ்ட்ரியில் இருப்பாங்க. என்ன சொல்கிறது, ஒரு மினிஸ்ட்ரியிலையும் இந்த மாதிரி பாலிசி மேக்கர்ஸ் இருப்பாங்க. அப்போது இந்த பாலிசி மேக்கர்ஸை உருவாக்குறதா நம்முடைய நோக்கமாக இருக்கும். சரியா? இப்போ அதுக்கு இங்கே பாருங்கள், இது வந்து இந்தியாவுடைய மிக முக்கியமான ஒரு இன்ஸ்டிடியூஷன். நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்தியாவில் நிறைய திங்க் டேங்க் இன்ஸ்டிடியூஷன் இருக்குது. அதில் ஒரு இன்ஸ்டிடியூஷன் ப்ரூக்கிங்ஸ், அதே மாதிரி அனஸ் காமிச்சார்ல நிறைய ரிசர்ச் என்ன சொல்கிறது, டிஆர்டிஓ மாதிரி, ஐஆர்டிசி மாதிரி நிறைய இன்ஸ்டிடியூஷன்ஸ் இருக்குது. இந்தியா முழுக்க நிறைய திங்க் டேங்க்ஸ் இருக்குது. சென்னையில் இருக்குது, கோயம்புத்தூரில் இருக்குது, எல்லா இடத்துலையும் திங்க் டேங்க் இருக்குது. இது எல்லா திங்க் டேங்க்லையும் நம்ம பெருசாக நினைக்கிற இன்ஜினியரிங்கில் வந்துட்டு என்ன பண்ணுறது இல்லைன்னு சொன்னால் ரிசர்ச் நடக்கிறது இல்லை.
அதுக்கு மேலே உள்ள படிப்பு இருக்கு பாருங்க, எனர்ஜி, அக்ரிகல்ச்சர், லா, ஃபினான்ஸ், எஜுகேஷன், எக்கானமி, இதில் தான் என்ன பண்ணுறதுன்னு சொன்னால் ரிசர்ச் நடக்குது. இந்த திங்க் டேங்க் இன்ஸ்டிடியூஷன் தான் என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னால் மினிஸ்ட்ரிக்கான அந்த டாக்குமெண்ட்டை ரெடி பண்ணி கொடுப்பாங்க. அப்போது நம்ம போக வேண்டிய இடம் என்னன்னு சொன்னால் இந்த இடத்துக்கு போகணும். இது மிக முக்கியமான விஷயம். அதே போல் நம்ம இன்னும் போகாத ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னால் என்னது, லாயராக வர்றது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சட்டம் படித்தாக்கா பொய் சொல்லணும்னு சொல்லிட்டு நம்மளே என்ன பண்ணுறோம், நம்ம குழந்தைகளை டீமோட்டிவேட் பண்ணுறோம், சட்டம் படிக்காத அப்படின்னு சொல்லி. ஒரு அம்மா வந்து எந்த அளவுக்கு அவங்க யோசிச்சாங்கன்னு சொல்லி சொன்னால், ஒரு ஊரில் வந்து லா படிக்க சொல்லி பேசி முடித்த உடனே ஒரு அம்மா எழுந்திரிச்சு கேட்டாங்க. அந்த பையன் அப்போ தான் +2 முடிக்கிறான். அந்த அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா, என் பையன் லா முடித்து லாயராகி ஒரு கிரிமினல் கேஸுக்காக வாதாடும் போது தோத்து போட்டான்னு வச்சுக்கோங்க, அந்த அக்யூஸ்ட் வந்து என் பையனை ரோட்டில் வச்சு வெட்டுவானே, அதுக்கு நான் என்ன பண்ணட்டும்னு கேட்குறாங்க. அவங்களுடைய அந்த அந்த ஃபோர்காஸ்டிங் சொல்லுவோம்ல, அது எந்த அளவுக்கு வந்து இருக்கு பாருங்க. அவன் இப்போ தான் +2 முடிச்சிருக்கான், அவன் இன்னும் 5 வருஷம் அவன் யூஜி முடிக்கிறதுக்கு, அப்புறம் பார் என்ரோல்மெண்ட்டு, அப்புறம் தான் ப்ராக்டிஸ், கிட்டத்தட்ட ஒரு 7-8 வருஷம். அப்போ கூட அந்த அம்மா வந்து என் பையன் லாயர் ஆகி பெரிய ஆளாகி வருவான்னு சொல்லலை, அக்யூஸ்ட் கூட லிங்க் வச்சு வீணா போயிடுவான்னு தான் புரிஞ்சுக்கிறாங்க. ஆனால் இந்தியாவுடைய லீகல் சிஸ்டமில் நம்ம வந்து சுத்தமாகவே கான்ட்ரிபியூட் பண்ணலை. இப்போ தான் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியான ஒரு பர்சன்டேஜ் தான் இருக்கிறோம். ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்க, நம்ம ஏன் சட்டம் படிக்கணும் அப்படின்றதுக்கான மிக முக்கியமான ஒரு விஷயம் சொல்கிறேன். ஏறக்குறைய இந்தியாவில் வந்து 18 கோடி முஸ்லீம்கள் ஆதார் வச்சிருக்கிறாங்க. ஆதார் ஹோல்டர்ஸ் மட்டும் 18 crores. ஆதார் இல்லாமல் இருக்கிறவங்க ஒரு 4 கோடின்னு வச்சுக்கோங்க. 22 கோடி மேன் பவர் இருக்கு இந்தியாவில் முஸ்லீம்ஸ். 22 கோடி முஸ்லீம்கள் வாழ்கிற இந்த நாட்டில் இங்கே பாருங்க, ட்ரிபிள் தலாக் கேஸு, ஹாதியா கேஸு, பீஃப் இஷ்யூ, வக்ஃப் ஆக்ட், எல்லா கேஸுக்கும் யார் போய் வாதாடுறான்னு பாருங்க. எவ்வளோ பேர் இருக்கிறோம்? ஒரு 100 பேர் இருக்கிறோமா? இல்லை, லட்சம் பேர் இருக்கணுமா? கோடி பேர் இருக்கிறோம். அதுவும் 22 கோடி பேர் இருக்கிறோம் இந்தியாவில் முஸ்லிம்ஸ். ஆனால் ஒரே ஒரு ஹார்வர்டு கிராஜுவேட்டை நம்மளால் உருவாக்க முடியல. அதனால் எல்லா வழக்குக்குமே யாரை தான் போய் சார்ந்திருக்கிறோம்? கபில் சிபல் தான் போய் சார்ந்திருக்கிறோம். அப்போ சட்டம் படித்தாக்கா பொய் சொல்லணும் மட்டும் இல்லை, சட்டம் படித்தா அதிகாரத்துக்கு போக முடியும். அதன் மூலமாக தான் நம்ம என்ன பண்ண முடியும்? பவருக்கு போகணும். அப்போ நம்ம என்ன பண்ணணும்னு சொன்னால், குறிப்பாக கல்வி பணி செய்யக்கூடிய நீங்கள் என்ன பண்ணணும்னு சொன்னால், உங்கள் முகல்லால் இருக்கக்கூடிய மாணவர்களை வந்துட்டு இந்த வருஷம் +2 முடித்தவொடனே லாவுக்கு புஷ் பண்ணணும். அவன் ஓரளவுக்கு நல்லா பேசுகிறாரா, ஓரளவுக்கு நல்லா வந்துட்டு நல்லா யோசிக்கிறாரா, நல்லா அவர்கிட்ட வந்து பேச்சாற்றல் இருக்குன்னா என்ன பண்ணணும், அவரை வந்து நம்ம என்ன பண்ணலாம், லாக்கு புஷ் பண்ணலாம். அப்போ அல்ஹம்துலில்லாஹ் இப்போ நாங்கள் போன வருஷம் கேம்ப் நடத்தினோம். அந்த கேம்பில் வந்து 7 மாணவர்கள் லா படிக்கிறாங்க. அதில் 4 பேர் சோயலில் படிக்கிறாங்க. சோயலுங்கிறது தமிழ்நாட்டிலே நம்பர் 1 கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷன், ஸ்கூல் ஆஃப் எக்ஸலன்ஸ் இன் லான்னு சொல்லுவாங்க. சென்னையில் இருக்குது. அந்த காலேஜில் 4 ஸ்டூடெண்ட்ஸு எங்கள் கேம்பில் இருந்து வந்து படித்தவங்க இருக்கிறாங்க. அது இல்லாமல் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இந்த வருஷம் லா போட்டிருக்காங்க. இப்போ இன்னைக்கு வந்திருக்கிறதே கிட்டத்தட்ட ஒரு 5 பேர் வந்து லா அப்ளிகேஷன் போட்டு வந்திருக்கிறாங்க, ஃபர்தராக என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு. அப்போ அல்ஹம்துலில்லாஹ் நல்ல மாற்றம் வந்திருக்குது. போன வருஷம்லாம் சோயலில் வந்து 98% வந்தாலும் லா சீட் கிடைக்கும் உங்களுக்கு. சோயலில் வந்து 98%. அதே மாதிரி நார்மல் இன்ஸ்டிடியூஷன் 94. அந்த அளவுக்கு ஹை பெர்சன்டேஜ் வாங்கின மாணவர்கள் எல்லாம் லாவை நோக்கி நகர்றாங்க. ஏன்னா லா வந்து நல்ல பவர்ஃபுல்லான கோர்ஸுங்கிறது எல்லாருக்கும் தெரியுது, நம்ம மட்டும்தான் போக மாட்டேங்க. அதனால் நம்ம என்ன பண்ணணும்னு சொன்னால், குறிப்பாக நீங்கள் வந்து முகல்லால் இருக்கக்கூடிய மாணவர்களை வந்து என்ன பண்ணணும், லாவை நோக்கி நம்ம புஷ் பண்ண வேண்டிய தேவை இருக்குது. அதே மாதிரி நல்ல பிரைட்டாக இருக்கார் ஒரு ஸ்டூடெண்ட்டுன்னு சொன்னால், அவரை நம்ம என்ன பண்ணணும்னா இந்த எக்ஸாம் எழுத வைக்கணும். எப்படி அனசார் சொன்னார்ல, ஜேஇ எக்ஸாமு, ஐசரு, அதே மாதிரி கியூட் இருக்கோ, அந்த மாதிரி லாக்கு வந்து கிளாட் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு எக்ஸாமு. திருச்சியில் நல்ல இன்ஸ்டியூட் இருக்குது கிளாட்டுக்கு. அதனால் வந்து திருச்சிக்காரங்க வந்து பயப்பட தேவையில்லை, என்ன பண்ணலாம், தாராளமாக கிளாட்டுக்கு படிக்க வைக்கலாம். கிளாட்டில் கிளியர் பண்ணி நேஷனல் லா ஸ்கூல் போயிட்டாருன்னா அவருடைய தாட் ப்ராசஸ் எல்லாமே ரொம்ப ஹையர் எண்டாக இருக்கும். அவர் ஒரு நாளும் வந்துட்டு மாஸ்டர்ஸ் பண்ணாமல் கீழே இறங்க மாட்டார். அப்போது இன்ஷா அல்லாஹ் வாய்ப்பு இருக்கிறவங்க என்ன பண்ணணும்னு சொன்னால், கிளாட் எக்ஸாமுக்கு நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும். இப்போ நம்ம என்ன மாற்றணும், அவங்கள ஒன்று லீடிங் அட்வொகேட்டாக மாற்றணும், நல்ல பவர்ஃபுல்லான அட்வொகேட்டாக மாற்றணும். இல்லாட்டி லீகல் ஸ்காலராக மாற்றணும். லா ஸ்கூலில் டீச் பண்ணக்கூடிய ப்ரொஃபஸராக என்ன பண்ணணும், உருவாக்கணும். ஹைகோர்ட்டில், சுப்ரீம் கோர்ட்டில், இன்டர்நேஷ்னல் கோர்ட்டில், அதே போல் ஐசிஜேயில் ப்ராக்டிஸ் பண்ணக்கூடிய மக்களாக நம்ம என்ன பண்ணணும், உருவாகி வரணும். அதே போல் யாருக்கெல்லாம் வந்து யூபிஎஸ்சியில் ஆர்வம் இருக்குதோ,
கவர்மெண்ட் செக்டாருக்கு போகணும், ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆகணும்னு ஆசை இருக்குதோ அவங்க என்ன பண்ணலாம், லா முடிச்சாங்கன்னு சொன்னால் ஏறக்குறைய அது சிலபஸில் வந்து ஒரு 40% வந்து டிகிரியிலே கவர் ஆகும். இந்தியன் பாலிட்டி தான் முக்கியமான சப்ஜெக்ட், அதில் ஏறக்குறைய 40% என்ன ஆயிரும், அதில் வந்து கவர் ஆயிரும். அதனால என்ன பண்ணலாம், நம்ம ஸ்டூடெண்ட்ஸை வந்து நிறைய லாக்கு மோட்டிவேட் பண்ணணும். இன்ஷா அல்லாஹ் வாய்ப்பு இருந்ததுன்னா இந்த மாதிரி உருவாக்கணும். மற்ற சமூகங்களை இந்த மாதிரி மக்களை உருவாக்குறாங்க. ரெண்டு ப்ரொஃபஷனல் கோர்ஸ், சிஏவும் முடிச்சிருக்கிறாரு, லாவும் முடிச்சிருக்கிறாரு, இஷ்யூவையும் அட்ரஸ் பண்றாரு, லீகல் ஃபைட்டிங்கும் பண்றாரு. அந்த மாதிரி மக்களை என்ன பண்ணணும், நம்ம என்ன பண்றோம்னா சிஏ படிச்சா என்ன பண்ணணும், சிஏ படிச்சா என்ன பண்ணணும், எப்படி லா படிச்சா பொய் சொல்லணுமோ அந்த மாதிரி சிஏ படிச்சா என்ன பண்ணணும், பொய் கணக்கு எழுதணும். யார் சொன்னாங்க அப்படின்னா யாரும் சொல்லலை, நாங்களா முடிவு பண்ணி அடுத்த ஜென்ரேஷன் சொல்லிவிட்டோம். அதனால தான் மக்கள் வந்து சிஏ போக மாட்டேங்குது. சிஏன்னா பயம், சிஏ படித்தா பயம் அப்படின்னு சொல்லி புரிஞ்சுட்டு வச்சிருக்கோம். ஆனால் நம்ம சிஏவோட சைன் வாங்காமல் நம்மளால டேக்ஸ் ஃபைலிங் பண்ண முடியாது. அப்போ நம்ம என்ன பண்ணணும்னு சொன்னால், நம்ம இன்ஷால்லாம் ஒன்று நல்ல மேத்தமெட்டிக்ஸ் நாலேஜ் இருக்குது, நல்ல வந்து கிரிட்டிக்கல் திங்கிங் நல்லா இருக்குன்னு சொன்னால் அந்த மாணவர் என்ன பண்ணணும், சிஏ ப்ளஸ் லா படிக்க வச்சோம்னா 2 பவர்ஃபுல்லான ப்ரொஃபஷனல் கோர்சஸ் அவர்கிட்ட இருக்கும். அந்த மாதிரி மக்களை நம்ம உருவாக்கணும் இன்ஷால்லா. அதே போல் சிவில் சர்வீஸ் எக்ஸாம்ஸுக்கு போகிறதுக்கு ரொம்ப ஈஸியான ரூட் இருக்குது, நிறைய ரூட் இருக்குது. அதில் வந்து நீங்கள் சயின்ஸ் வழியாகவும் போகலாம், மெடிக்கல் ஸ்ட்ரீம் வழியாகவும் போகலாம். ஈவன் எம்பிபிஎஸ் முடித்தவங்க யூபிஎஸ்சி பாஸ் பண்ணுறாங்க, அந்த மாதிரி போகலாம். வெட்டினரி சயின்ஸ் முடித்து பாஸ் பண்ணவங்க, நம்ம இது ஹெல்த் செக்ரட்டரியாக இருந்தார் ராதாகிருஷ்ணன் சார், அவர்லாம் வந்து என்ன வெட்டினரி முடித்தவர், வெட்டினரி முடிச்சு என்ன பண்ணார், ஹெல்த் செக்ரட்டரியாக வந்தார். அப்போ அந்த மாதிரி என்ன பண்ணலாம், நிறைய ரூட் இருக்குது. அப்போ அதில் ஒரு ரூட் என்னன்னு சொன்னால் இந்த மாதிரியான ஹியூமனிட்டிஸ் படிப்பை படிக்கிறது. ஆனால் நம்ம பசங்கள்கிட்ட என்னன்னு சொன்னால் அந்த பாராமெடிக்கல் கோர்ஸ் படிக்கிற ஆர்வம் கூட இதில் வர்றதில்லை. நீங்கள் நிறைய ஸ்டூடெண்ட்டை கேர்ள்ஸ் நிறைய பேரை கூப்பிட்டு கேட்டிங்கன்னா எல்லா கேர்ள்ஸும் யூனிஃபார்மாக என்ன சொல்லுவாங்கன்னா, நாங்கள் பாராமெடிக்கல் போகிறோம், நாங்கள் வந்து என்ன பண்ணுறோம், என்னது பிபிடி போகிறோம். ஒரு ஊருக்கு போயிருந்தோம், ஃபுல்லாக முஸ்லீம்கள் அதிகமாக வாழ்கிற ஊர், ஏறக்குறைய 400 பிபிடி இருக்கிறாங்க அந்த ஊரில், 400 ஃபிசியோதெரபிஸ்ட் அந்த ஊரில் இருக்கிறாங்க. என்ன பண்ணுவாங்கன்னு தெரியல. ஆனால் அந்த ஊரில் கெமிஸ்ட்ரி டீச்சர் இல்லை, மேத்தமெட்டிக்ஸ் டீச்சர் இல்லை. நீங்கள் சொன்னால் சிரிப்பீங்க, உண்மையாலுமே நிறைய கேர்ள்ஸ்ட்டு நாங்கள் உட்காந்து பேசும்போது எதுக்குமா பாராமெடிக்கல் கோர்ஸ் எடுத்துன்னு கேட்டால் நிறைய கேர்ள்ஸ் சொன்ன ஆன்சர் என்னென்னா, வெள்ளை கோட்டும் ஸ்டெத்தும் கொடுப்பாங்கன்னு சொல்லி, வெள்ளை கோட்டு கொடுப்பாங்க, ஸ்டெத்து கொடுத்துருவாங்க, அதுக்காக போய் சேர்ந்தேன்னு சொல்கிற அந்த மாதிரியான இதெல்லாம் அவலம்லாம் இருக்குது. காரணம் என்னன்னு சொன்னால் முறையான என்ன இல்லை, கைடன்ஸு மோட்டிவேஷன் இல்லை. அதனால் நம்ம என்ன பண்ணலாம், இந்த மாதிரியான கோர்சஸ்க்கு என்ன பண்ணுவோம், ஸ்டூடெண்ட்ஸை மோட்டிவேட் பண்ணணும். ரொம்ப முக்கியமாக இங்கே பாருங்கள், யாராவது ஒரு மாணவர் இன்ஷா அல்லாஹ் உங்கள் மொஹல்லாவிலேருந்து ஒரே ஒரு மாணவர் 21 வயசில் அவர் ஐஏஎஸ் ஆகிட்டாரு. யூபிஎஸ்சியில் நிறைய ரேங்க் இருக்குது, 27 28 ரேங்க் இருக்குது. அதில் டாப் ரேங்க் வந்து ஐஏஎஸ் ஆஃபீஸர், இந்தியன் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சர்வீஸ். 21 வயசில் ஒருத்தர் ஐஏஎஸ் ஆகிட்டாருன்னா இன்ஷா அல்லாஹ் அவர் ரிட்டையர் ஆகும்போது யாரா ரிட்டையர் ஆவார், கேபினட் செக்ரட்டரி, ஹையஸ்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா. இவங்களுக்கு அடுத்த ரிப்போர்ட்டிங் வந்து பிரைம் மினிஸ்டர் தான். இந்தியாவில் இருக்க எல்லா ஐஏஎஸ் ஆஃபீஸருக்குமான சீஃப் இவர் தான். டிவி சோமநாதன் 1987 தமிழ்நாட்டிலேருந்து செலக்ட் ஆனவர், தமிழ்நாட்டிலேருந்து செலக்ட் ஆன ஒருத்தர் இன்னைக்கு கேபினட் செக்ரட்டரியாக இருக்கிறாரு. அப்போ தாராளமாக நம்மளும் என்ன பண்ண முடியும், கேபினட் செக்ரட்டரி ஆக முடியும். அதுக்கு என்ன பண்ணணும், இன்ஷா அல்லாஹ் உங்கள் வீட்டில் உங்கள் முஹல்லாவில் இருக்கக்கூடிய மாணவர் என்ன பண்ணணும், ஐஏஎஸ்க்கு மோட்டிவேட் பண்ணுங்க. அதே போல் பொலிட்டிக்கல் சயின்ஸ்னு சொல்லக்கூடிய மிக முக்கியமான படிப்பு இருக்குது. இன்றைக்கி எல்லாத்துக்குமே பாலிட்டிக்ஸில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. ஆனால் பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ்ட்னு சொல்லுவாங்க பாருங்கள். இப்போ நிறைய கட்சிகள் உருவாகி வருது, அந்த கட்சி எப்படி செயல்படணும், எப்படி ஓட்டு கேட்கணும், எல்லாத்தையுமே முடிவு பண்ணுறது யாருன்னு சொன்னால் இந்த பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் தான். அதனால் அந்த இடத்துக்கு போகணும்னு சொன்னால் நம்ம என்ன பண்ணணும், பொலிட்டிக்கல் சயின்ஸ் படிக்கணும். இது வந்து கவர்மெண்ட் காலேஜில் இருக்கும். ஒரு சில மாணவர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, ரொம்ப ஏழை மாணவராக இருக்கார், தெரியாமல் போய் ப்ரைவேட் காலேஜில் போய் சேர்ந்து 1 லட்ச ரூபா 1.5 லட்ச ரூபா வந்து இது கேட்டு வர்றாரு, சேரிட்டி கேட்டு வர்றாரு பள்ளியாசலுக்கு. கவர்மெண்ட் காலேஜில் வெறும் 1500 ரூபா ஃபீஸ், 2000 ரூபா ஃபீஸ் ஒரு ஆள் கட்டிடலாம். சம்பந்தம் இல்லாமல் போய் பாராமெடிக்கல் சேர்த்து விட்டு 6-7 லட்ச ரூபா செலவாகுது, பிரயோஜனமும் இல்லை, பிரச்சனை தான். அதனால் என்ன பண்ணுங்க, பொலிட்டிக்கல் சயின்ஸ் படிக்க வைங்க. அதே போல் எக்கானமி, காமர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணலான்னா, நிறைய பேர் வந்து காமர்ஸ் படித்தா பிகாம் தான் எடுப்பாங்க.
ஆனால் காமர்ஸ் படிக்கிற ஸ்டூடெண்ட்டு எக்கானமிக்கு போகலாம். இங்கே பாருங்கள், இந்த எக்கானமியில் இந்த புது டோர் ஓப்பன் ஆகிருக்கு. அவங்க எல்லாருக்கும் தெரியும், இஸ்லாமிக் ஃபினான்ஸ்னு சொல்லக்கூடிய இந்த செக்டார் வந்து நெக்ஸ்ட்டு அடுத்த 10 வருஷத்துக்குள்ளே எவ்வளோ இது பாருங்கள், க்ரோத் ரேட் பாருங்கள், 10.2%. அடுத்த 10 வருஷத்தில் ஏறக்குறைய 10% இன்க்ரீஸ் ஆகும் இஸ்லாமிக் ஃபினான்ஸோட வேல்யூ. நாங்கள் ஒரு கிளாஸை எடுத்தோம், இஸ்லாமிக் ஃபினான்ஸ் சம்மந்தமாக ஒரு 1 டே ஒர்க் ஷாப் பண்ணோம். அப்போது 2 வகையான ட்ரைனர்ஸ் தேவைப்படுறாங்க இப்போ சொசைட்டியில். ஒன்று இஸ்லாமிக் ஃபினான்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ், எது ஹலாலு எது வந்து ப்ராஹிபிட்டட்னு சொல்லக்கூடிய இஸ்லாமிக் ஃபினான்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ் தேவைப்படுறாங்க. அதே போல் ஹலால் ஸ்டாக்ஸோடைய ட்ரைனர் தேவைப்படுறாங்க. அவங்களுக்கு சொல்லி கொடுத்து ட்ரேடு பண்ணி வைக்கக்கூடிய ஹலால் ஸ்டாக் ட்ரைனர் தேவைப்படுறாங்க. இங்கே பாருங்க, என்டையர் மிடில் ஈஸ்ட் முழுக்க அதுக்கான வாய்ப்பு இருக்கு. மிடில் ஈஸ்ட் முழுக்க அதுக்கான வாய்ப்பு இருக்கு. இதில் ஒரு வேடிக்கையான செய்தி என்னன்னு சொன்னா, இங்கே பாருங்க, இவர் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ராகவன் சீதாராமன் சொல்லி இவர் சொந்த ஊர் தேரிழந்தூர். நாங்கள் அவங்க ஊருக்கு போயிருந்தோம், நானும் அனஸ்தாரும் போயிட்டு இந்த ஸ்லைடை போட்டு இவர் மாயாவரம்னு சொல்கிறோம், எல்லாரும் கோரஸாக கத்துறாங்க, இல்லை இவர் எங்கள் ஊருக்காரர் அப்படின்னு. இவர் தேரிழந்தூர். இவர் வந்து தோஹா பேங்குடைய சிஇஓ. இவர் என்ன படிச்சிருக்கிறார் பாருங்க, பிகாம் முடிச்சு, சிஏ முடிச்சு, பிஹெச்டி குளோபல் கவர்னன்ஸ், கிரீன் பேங்கிங், சிவில்லா, உலகம் முழுக்க போய் இஸ்லாமிக் பேங்கிங் எவ்வளோ நல்லதுன்னு கிளாஸ் எடுக்கிறார். இவருடைய லெக்சர்ஸ் யூடியூப்ல இருக்கு பாருங்க. இஸ்லாமிக் பேங்கிங் நம்ம சொல்லணும்ல, இஸ்லாமிக் ஃபினான்ஸ்னா என்னன்னு அவரு உலகம் முழுக்க போய் கிளாஸ் எடுக்கிறார். தோஹா பேங்குடைய சிஇஓ வந்து ரிட்டையர் ஆயிருக்கார். அப்போ எக்கனாமிக்ஸுக்கு வந்து அவ்வளோ பவர்ஃபுல்லான இடம் இருக்கு. வாய்ப்பு இருக்கிறவங்க இவருடைய ஸ்பீச் எல்லாமே யூடியூப்ல இருக்கு பாருங்க. அதே போல நம்ம எல்லாரும் வரலாறை மாத்தினாக்க உடனே கோவப்பட்டு பொங்குறோம். அதை எப்படி மாற்றலாம், பேர் மாற்றலாம்லாம் கோவப்படுறோம். ஆனால் வரலாறு தொடர்பான பிஹெச்டி பண்ணக்கூடிய மாணவருடைய எண்ணிக்கை ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது. நிறைய கவர்மெண்ட் ஃபண்டு பண்ணுது முக்கியமான சப்ஜெக்ட்டுக்கு, ஆனால் என்ன பண்ணலை, நம்ம அதுக்காக இன்னும் ஸ்டெப் எடுக்காமல் இருக்கிறோம். அதனால் யாருக்கு ஹிஸ்ட்ரியில் நல்ல ஆர்வம் இருக்குதோ அவங்கள என்ன பண்ணணும், ஹிஸ்ட்ரியில் டாக்டரேட் பண்ண வைக்கணும் அந்த ஸ்டூடெண்ட்டை. அதே போல் இந்த ஒரு முக்கியமான ஒரு படிப்பு பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் சொல்லக்கூடிய ரொம்ப முக்கியமான ஒரு படிப்பு. இப்போ இதை வந்து தனி கோர்ஸாகவே கொண்டு வந்துட்டாங்க. இது வந்து எஸ்பெஷலி ஃபார் யூபிஎஸ்சி அண்ட் டிஎன்பிஎஸ்சி. இது படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட் வந்து ஈஸியாக யூபிஎஸ்சி பாஸ் பண்ணிடுவாங்க. நம்மெல்லாம் திங்க் டேங்க் இன்ஸ்டியூஷன் வந்து சென்னையில் இருக்கும், டெல்லியில் இருக்கும்னு நினச்சிட்டு இருக்கோம். கோயம்புத்தூரில் இருக்குது. பொள்ளாச்சி மகாலிங்கம் காலேஜில் பப்ளிக் பாலிசிக்கு தனியாக சென்டர் கொண்டு வந்துட்டாங்க. அந்த அளவுக்கு வந்து நம்மோடு வாழக்கூடிய சமூக மக்கள் அவ்வளோ அப்டேட்டடாக இருக்காங்க. ஆனால் நம்ம வந்துட்டு என்ன பண்ணணும்னு சொன்னால் அதில் இன்னும் கவனம் செலுத்தாதனால இந்த ஏரியாவுக்கு நம்மளை என்ன போகவே இல்லை. இதெல்லாம் வந்து பயங்கரமாக வந்து பொருளாதாரமும் அதிகாரமும் கண்ணியமும் கிடைக்கக்கூடிய ஃபீல்டு. அதனால் இன்ஷால்லா வாய்ப்பு உள்ளவங்க என்ன பண்ணலான்னு சொன்னால் இந்த மாதிரியான சென்டருக்கு நம்ம நேரில் போகலாம். நீங்கள் காமர்ஸ் படிக்கிறீங்க, எக்கனாமிக்ஸ் படிக்கிறீங்கன்னா நான் உங்களை விசிட் பண்ணணும்னு சொன்னால் தாராளமாக அலோவ் பண்ணுவாங்க. அப்போது நம்ம என்ன பண்ணணும்னு சொன்னால், குறிப்பாக முஹல்லாவில் வந்து ஒரு மாணவர் +2 முடிக்கிறாருன்னா அவரை எப்படியாவது வந்து ட்ராப் அவுட் ஆகாமல் யூஜி சேர்த்துடணும். அவங்க வீட்டில் போய் பார்த்து உட்காந்து பேசி என்ன பண்ணலாம், அவரை காலேஜ் சேர்த்துடணும். காலேஜ் முடிக்கும் போதே மாஸ்டர்ஸ் கொண்டு போய் மோட்டிவேட் பண்ணணும். ஒரே டிகிரியை நிப்பாட்டாத, மாஸ்டர்ஸ் பண்ணு, மாஸ்டர்ஸ் முடிக்க வைக்கணும். மாஸ்டர்ஸ் நீங்கள் மாஸ்டர் முடிக்க வச்சிட்டிங்கன்னா போதும். அதுக்கு பிறகு பிஹெச்டி வந்து அவருக்காக ஆர்வம் வந்துடும். அவராக டாக்டரேட் என்ரோல் பண்ணிடுவார். அதுக்கு பிறகு போஸ்ட் டாக்னு ஒன்று இருக்குது. அப்போது இங்கே நின்றுட்டாருன்னா வெறும் எம்ப்ளாயி ஆயிடுவார். பிஹெச்டி வரைக்கும் போனார்னா ஒரு ஸ்காலர் ஆயிடுவார், ஒரு பாலிசி மேக்கர் ஆவார், ஒரு அதிகாரமிக்க ஒரு கண்ணியமான இடத்துக்கு போகிறதுக்கு எல்லா வாய்ப்பும் இருக்குது. அதனால் இன்ஷால்லா நம்ம என்ன பண்ணணும்னு சொன்னால் அந்த மாதிரி நம்ம உருவாக்கணும். ஃபைனலாக இதுதான் ஒன்று, அவர் வந்து என்ன பண்ணணும், லீகல் ஸ்காலர் ஆகணும், இல்லாட்டி அட்வொகேட் ஆகணும், இல்லாட்டி ஃபினான்ஸ் எக்ஸ்பர்ட் அந்த மாதிரி கொண்டு வரணும், இல்லை ஹிஸ்டாரியன், எதில் இருந்தாலும் ஸ்காலர். நீங்கள் அந்த பையனுக்கு என்ன சொல்லணும்னா, 21 வயசில் நீ வேலைக்கு போனீங்கன்னா வெறும் எம்ப்ளாயி. ஆனால் யூஜியோட நிப்பாட்டாமல் மாஸ்டர்ஸ் முடிச்சு டாக்டரேட் முடிச்சின்னா நீ ஒரு ஸ்காலர், பாலிசி மேக்கர். அவருக்கான மரியாதையும் அதிகம், அவருக்கான சேலரியும் அதிகம். நீங்கள் வந்து நெட்டில் போயிட்டு என்னது பிஹெச்டி ஸ்காலருக்கான பேசிக் பே எவ்வளோன்னு போட்டு பாருங்கள். மினிமம் 70,000 to 80,000 வரும் மினிமம் தமிழ்நாட்டில். ஒன்றும் இல்லை, திருச்சியில் இருக்கக்கூடிய கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜில் போய் அங்கே உள்ள ப்ரொஃபஸருக்கு எவ்வளோ சேலரின்னு கேளுங்களேன், லேக்ஸில் இருக்கும். அதனால் நம்ம என்ன பண்ணணும்னு சொன்னால் இன்ஷா அல்லாஹ் நம்ம முஹல்லா இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸை வந்து
பிஹெச்டி வரைக்கும் நம்ம என்ன பண்ணணும், மூவ் பண்ணணும். அப்போ அந்த மாணவர் என்ன பண்ணுவாங்கன்னா தாராளமாக வந்துட்டு அடுத்தடுத்து படிக்க முன் வருவாங்க. இன்ஷா அல்லாஹ் தேவை உள்ளவங்க, வாய்ப்பு உள்ளவங்க நீங்கள் என்னுடைய நம்பருக்கு ஃபர்தராக டவுட் இருந்தால் கான்டாக்ட் பண்ணுங்கள். அல்லாஹு தாலா நம்ம எல்லோருக்கும் சமூக பணியாற்றக்கூடிய வாய்ப்பை தருவானாக. குறிப்பாக நம்ம எல்லோருக்கும் மரணிக்கிற போது லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவோடு மரணிக்கிற வாய்ப்பை உங்களுக்கும் எனக்கும் வல்ல இறைவன் தர வேண்டும் என துஆ செய்து உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.